view serializability, if the given schedule is found to be view equivalent to some serial schedule, then it is called view serializable. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இந்த சீரியலைசபிள்லேயே நம்ம இருக்குல்ல, இந்த சீரியலைசபிள் என்ன ஆ, ரீட் ரைட் நடுவில் இந்த மாதிரி மாறி மாறி வரும், நிறைய இது வரும்னு சொன்னோம்ல. அதுவே கொஞ்சம் சீரியல் ஷெடியூலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சீரியல் என்ன ஒன்று முடிஞ்சு ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து வியூ சீரியலைசபிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் சொல்லலாம். வியூ ஈக்குவல் ஷெடியூல் கன்சிடர் டூ ஷெடியூல் S1 and S2 considering consisting of transaction T1 the schedule is going to say if this following three condition. இதில் வந்து ஒரு மூணு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? இந்த மூணு கண்டிஷன் இருந்தால் இது வந்து வியூ சீரியலைசபிள்னு சொல்லலாம். If transaction T1 reads a data item A from the database initially in schedule 1, schedule 2 also T1 must perform the initial read from the data item X from the database. Okay, this is same for all the data. In other words, the initial reads must be same for all data items. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீடு வந்து எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா ஷெடியூல்லையுமே எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த ஷெடியூலில் ஒரு T1 ஒன்று இருக்குது, இந்த ஷெடியூலில் T1 இருக்குது. ஓகேவா? இந்த ஷெடியூலில் T2 ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு ரீடு இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு ரீடு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே ஒரு இது ரீடு ஏன்னு ஒரு இது இருக்குன்னா இங்கே வந்து ஒரு ரீடு எக்ஸ்னு ஒரு இது இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து இன் அதர்வைஸ் த இனிஷியல் ரீட்ஸ் மஸ்ட் பி சேம் ஃபார் ஆல் டேட்டா ஐட்டம்ஸ். இனிஷியல் ரீடு வந்து சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இஃப் டேட்டா ஐட்டம் ஏ ஹஸ் பீன் அப்டேட்டட் பை லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் T1 இன் ஷெடியூல் S1 தென் இன் ஷெடியூல் S2 ஆல்சோ டேட்டா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த T1ல நான் இந்த ஏ இங்கே இருக்கு, இங்கே வந்து ஏன்னு இருக்குல்ல, இந்த ஏயை நான் இங்கே வந்து ஏதோ அப்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ ஏ வந்து ஒரு 100 ரூபா இருக்குது. இந்த 100 அப்டேட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே 90 மாற்றிட்டேன். ஓகேவா? இங்கே நான் 90 T1ல 90 மாற்றினா T2லையும் அதோட வேல்யூவை நான் 90 மாற்றணும். ஓகேவா? அதாவது T1ல நான் ஏதாவது ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணேன்னா அந்த அப்டேட் வந்து T2லையும் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, T1 T2ன்னு கொண்டு வரல, ரெண்டு ஷெடியூல் கொண்டு வராங்க. S1 S2 ரெண்டு ஷெடியூல் கொண்டு வராங்க. இங்கேயும் T1 ஒரு ப்ராசஸ் நடக்குது, இங்கேயும் T1 ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதுக்குள்ளேயே தான் எல்லாம் நடக்குது. இதுக்குள்ளே தான் இங்கே ஒரு ரீடு இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, இங்கேயும் ஒரு ரீடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, இனிஷியல் ரீடு ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? ஓகே. அடுத்தது, if transaction TI reads a data item that has been updated by transaction TJ in schedule S, transaction TA reads a data item and that has been updated by transaction TJ. Okay, in schedule S1, in schedule S2 also transaction TA must be read the same data as not transaction TI. Others right read sequence must be same. Okay, இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் அப்டேட் பண்ணால் இங்கே வந்து அப்டேட் பண்ணுன்னு சொன்னால, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த பாயிண்ட்ல இருந்து இங்கே வந்து ரீடுக்கு அப்புறம் ரைட் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி ஒரு ரீடு ஒரு ரைட் பண்ணியிருந்தா இந்த ஷெடியூல்லையும் ரீட் ரைட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கேயும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ரீடு வந்து இனிஷியலாக சேமாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் இங்கே தான் அப்டேட் பண்ணால் இங்கேயும் அப்டேட் ஆகணும். தேர்ட் கண்டிஷன் வந்து இங்கே ரீட் ரைட் இருந்தால் அதே சீக்வன்ஸ் தான் இங்கேயும் ஒரு ரீட் ரைட் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சேம் இன் அதர் ரீட் ரைட் சீக்வன்ஸ் மஸ்ட் பி சேம். இங்கேயும் அதே மாதிரி ரீட் ரைட் சீக்வன்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் வியூ சீரியலைசிபிலிட்டி. அப்போ மூணு கண்டிஷன் தான். வியூ சீரியலைசிபிலிட்டி என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து ஒரு சீரியல் ஷெடியூல் மாதிரி இருக்கிற ஒரு ஷெடியூல். இதில் வந்து ஒரு மூணு கண்டிஷன் இருக்குது. இந்த மூணு கண்டிஷன் என்னன்னா, இப்போ S1 S2 ரெண்டு ஷெடியூல் இருக்குது. இந்த ரெண்டு ஷெடியூலும் T1 ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? T1 ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இனிஷியல் ரீடு வந்து ரெண்டு டிரான்சாக்ஷனுமே சேமாக இருக்கணும். ரெண்டு ஷெடியூல்லையும் ரெண்டு டிரான்சாக்ஷன்லையும் இனிஷியல் ரீடு வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன, இப்போ நான் இனிஷியலாக T1ல ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணேன்னா அது S2ல உள்ள T1லேயே அதை அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன, இங்கே என்ன ரீட் ரேட்டில் சீக்வன்ஸ் இருக்கோ அங்கேயே அதே ரீட் ரேட்டில் தான் சீக்வன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வியூ சீரியலைசபிலிட்டி. ஓகேவா? இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டிக்கும் வியூ சீரியலைசபிலிட்டி என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி ரெண்டுமே இந்த ரெண்டை பற்றி கேட்டாலே ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், அடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க, எவ்ரி கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் இஸ் அ வியூ சீரியலைசபிள். அதாவது எந்த கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னாலும் அதுவும் ஒரு வியூ சீரியலைசபிள் தான். ஆனால் எல்லா வியூ சீரியலைசபிளும் கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஓகே. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீ எந்த கான்ஃப்ளிக்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதில் ஒரு ரீடு இருக்கோ ரைட் இருக்கோ, ரீட் இருக்கோ ரைட் இருக்கோ, கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆ, இது வரும். ரீட் டு இது இந்த மாதிரி வரும். அப்போ எல்லா கான்ஃப்ளிக்ட்டுமே வியூக்குள்ளே வந்துடும். ஆனால் வியூவில் உள்ள எல்லாமே கான்ஃப்ளிக்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்படி இருக்காது. ஏன்னா இங்கே வந்து சேம் செட் ஆஃப் சீக்வன்ஸில் இருக்கும்போது அந்த இது கான்ஃப்ளிக்ட் மாதிரி வராது. ஓகே. இன்னொன்று வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறது ஈஸி, வியூவை வந்து டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? சரி. நம்ம அங்கே பார்த்தோம்னா அந்த அவ்வளோதானே? கிராஃப் போட்டு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்ல, அதனால் அங்கே கான்ஃப்ளிக்ட்ல ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே டெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இங்கே எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஷுவர்லி வியூ ப்ரோ சர்வீஸ். போதும், இதே ப்ரோ ஓகே ஓகே. இது எழுதணுமா? பிளைண்ட் ஆப்ரேஷன் பிளைண்ட் ரேட்டிங் வேல்யூ இங்கே இது வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் பிளைண்ட் ரைட் ஆப்ரேஷன் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதாவது ஒரு இதை ரீடே பண்ணாமல்
ஏதாவது பிளைண்டா ரைட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வியூ சீரியலிசம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை டெஸ்ட் பண்ணுறது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ப்ரோ இந்த இதுக்கு தேர்ட் யூனிட்ல வேற எது ப்ரோ நம்ம இப்போ பழைய ப்ரோ பார்த்துருக்கோம் சீரியபிலிட்டி. அப்புறம் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் விடு ப்ரோ. என்ன ப்ரோ சன் நெக்ஸ்ட் அதிகமா பார்ப்பீங்க? சன் நெக்ஸ்டே வருது. எங்க நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜே யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல எஸ்ன்னு போட சன் நெக்ஸ்ட் வருது, அது சொல்றேன். இப்போ இதில் டிரான்சாக்ஷன் என்ன, அசெட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு எதுவும் நம்ம பார்க்கல. ஓகேவா? இது இந்த கொஸ்டின் இன்னும் பார்க்கல. ஓகேவா? டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த ரெக்கவரியும் ஏரிஸ் அல்காரிதமும் இன்னும் பார்க்கல. இது பார்க்கல. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீரியல், நான் சீரியல், கான்ஃப்ளிக் சீரியல் இதெல்லாம் பார்த்தாச்சு. எக்ஸாம்பிளோட பார்த்தாச்சு. டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்னா என்ன, அதில் எப்படி சீரியல்ஸ் எப்படி வரும் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கான்ஃப்ளிக்ட்னா என்ன, வியூனா என்ன இது பார்த்தாச்சு. இதில் இது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் பார்த்தாச்சு. லாக்ஸ் என்னென்ன லாக்கு, எக்ஸ்க்ளூசிவ் லாக், ஷேர்ட் லாக் ரெண்டு பார்த்தோமா. அந்த ரெண்டு இது பார்த்தாச்சு. இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கல. ஓகேவா? இப்போ என்னெல்லாம் பார்க்கல, மல்டிபிள் கிரானுலாரிட்டி ப்ரோ பார்க்கல. எக்ஸ்கியூஸ் இல்ல. அப்போ இது ப்ரோ டூ ஃபேஸ் லாக்கிங் அது லாக்ஸ் தான் கேக்குறாங்களா? ஓகே ஆமாம் ஓகே. ஆமாம். இங்கே வந்து இந்த டிரான்சாக்ஷன் பார்க்கல, இந்த ரெக்கவரி அல்காரிதம் பார்க்கல, மல்டிபிள் கிரானுலாரிட்டி பார்க்கல. இதில் எதாவது பார்க்கணுமா? ஆமா ப்ரோ இது பார்க்கணும் ப்ரோ. எது? இந்த ரெக்கவரி ரெக்கவரி அல்காரிதம். கேட்பானா அது? ம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆசிட் பார்ப்போம் ப்ரோ. ஆசிட் ஓகே. ஆசிட் அதை படிச்சுட்டு போனேன், போன வாட்டியே கேட்கல. ம் ம் எங்க டிரான்சாக்ஷன் என்ன, ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, அவ்வளோதான். இவ்வளோ தான் கொஸ்டின். மொத்தமே இந்த ரெண்டு பேஜ் தான். ஓகேவா? டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ஸ், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த ஸ்டேட்டை பற்றி கேட்பாங்க. இது நிறைய வாட்டி 2 மார்க்லலாம் பயங்கரமாக கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க சில டைம்ஸ். பழைய கொஸ்டின் இது. இப்போ இந்த 2021 ரெகுலேஷனுக்கு அப்புறம் தானே நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் எதுவுமே இருந்திருக்காது இல்லை. நம்ம எந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி படிப்போம், 2017 பழைய ரெகுலேஷன் கொஸ்டின் பேப்பர் பற்றி தானே படிப்போம். அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஆமா. இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்லாம் பயங்கரமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 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 இது மட்டும் பார்க்குறேன். ஓகே. டிரான்சாக்ஷன் என்ன, ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு குரூப் ஆஃப் ஆசிட் டாஸ்க். அதான் டிரான்சாக்ஷன் ரெண்டுமே தான் கேட்டாங்க. டிரான்சாக்ஷன் என்ன, ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. வாட் இஸ் அ டிரான்சாக்ஷன்? ஓகேவா? சரி, டிரான்சாக்ஷன் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக அது வந்து ஒரு குரூப் ஆஃப் டாஸ்க். ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னா டிரான்சாக்ஷன். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க பாரு. சப்போஸ் வி வாண்ட் டு வித்ரா 100 ஃப்ரம் அன் அக்கௌண்ட், தென் வில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து 100 வித்ரா பண்ணணும். கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இப்போ 100 வித்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு போய்ட்டு அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்தது அதில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். கரெக்டான பேலன்ஸ் 100 எடுக்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் மணி எடுப்பேன். மணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மணியே பேலன்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டாக மைனஸ் பண்ணிட்டு அந்த நியூ பேலன்ஸை அக்கௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப் இருக்குல்ல, இந்த 4 ஸ்டெப்பு சேர்த்து தான் என்னதுன்னா ஒரு 5 ஸ்டெப்பு சேர்த்து தான் ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இதில் ஒரு டிரான்சாக்ஷனுமே என்னென்னா இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஆசிட் ப்ராப்பர்ட்டினா ஏனா அட்டாமிசிட்டி, சினா ப்ரோ கன்சிஸ்ட். ப்ரோ இல்ல ப்ரோ. இது ப்ரோ ஆசிட் ப்ராப்பர்ட்டி இந்த கூகுள்ல போற ப்ரோ ஈஸியா இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். பெருசா இல்லை கொடுத்துருக்கோம். இல்லை, நான் ஈஸியாக நான் சொல்கிறேன். இதில் எழுதியிருக்கிறத நான் சொல்லலை, நான் சொல்கிறேன். சரி சரி. அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. ஓகேவா? அட்டாமிசிட்டினா அது வந்து இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தோம்னா, இப்போ வந்து இந்த 100 வித்ட்ரா பண்ண போகிறோம்னு எடுக்கிறோம்ல, இது வந்து மொத்தமாக ஒரு யூனிட் உள்ள நடக்குது. ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மொத்தமாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. கரெக்டாக? இது வந்து ஆ, ஒன்று கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். அதாவது நீ 100 எடுத்துட்டீங்கன்னா இந்த அப்டேட் பண்ண பேலன்ஸ் அப்டேட் ஆகிற வரைக்கும் முடிச்சிருக்கணும். கரெக்டாக? ஒன்று நடந்தால் இதுலேருந்து ஃபுல்லாக நடந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி எதுவுமே நடக்கக்கூடாது. பாதி நடந்து பாதி நடக்காமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குமா? இப்போ நீ 100 எடுத்துட்ட, ஆனால் அவனோட பேலன்ஸ் அப்டேட்டே பண்ணலன்னா அது கரெக்டாக இருக்குமா? இருக்காதுல்ல. இருக்காது. ஒன்று ஃபுல்லாக நடக்கணும், இல்லை நடக்கவே கூடாது. ஓகேவா? அதான் இங்கே போட்டிருக்காங்க. மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் ஃபுல்லி ஆர் நாட் கம்ப்ளீட்டட் அட் ஆல். ஓகேவா? ஓகே. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. நோ இது என்ன ப்ரோ டிரான்ஸ். சிங்கிள் யூனிட் ப்ரோ? the transaction must be considered. The சிங்கிள் transaction நம்ம must be. மொத்தமாக அதை ஒரு மொத்தமாக இது 5 ப்ராசஸ் தனித்தனியாக பார்க்காம இது மொத்தத்தையும் ஒரு ஹோல் யூனிட்டாக எடுத்துட்டு இந்த ஹோல் யூனிட்டுமே மொத்தமாக கம்ப்ளீட் ஆகணும். அப்படி இல்லாட்டி இது இந்த ஹோல் யூனிட்டே நடக்கக்கூடாது. அதாவது இந்த 5மே மொத்தமாக நடக்கணும், இல்லை நடக்கக்கூடாது. அதனால தான் இதை என்ன பண்ணுறோம்னா ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? சரி.
சரி இதுதான் சொல்கிறேன். நோ ட்ரான்சாக்ஷன் இந்த டேஸ் இஸ் லெஃப்ட் ஆஃப் கம்ப்ளீட்டட். பாதியாக முடிச்சுட்டு எதுவுமே விடக்கூடாது. ஓகேவா? ஆ. ஓகே. பிஃபோர் த ட்ரான்சாக்ஷன் ஆர் ஆஃப்டர் த யூசர் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறேன்ல, இது வந்து இந்த இதில் ஸ்டேட்டுன்னு இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேட்டுங்கிறது கீழே பார்ப்பேன். இங்கே ஆக்டிவ் ஸ்டேட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்டு, இந்த மாதிரி ஸ்டேட் பார்ப்பேன். இதில் எப்போவுமே என்ன இருக்கணும்னா, ஒன்று டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லை டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்டில் இருக்கணும். அது வந்து எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஈவன் அபோவ் நம்ம மேலே ஒரு எப்படி ப்ரோ பண்ணோம்ல. இந்த ஸ்டேட் இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். அது வந்து பிஃபோர் ஒன்று பிஃபோர் டிரான்சாக்ஷன். ட்ரான்சாக்ஷன் இருக்கணும், இல்லை ஆஃப்டர் த ட்ரான்சாக்ஷன் எக்ஸிக்யூஷனில் இருக்கணும். அது வந்து எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. நான் சொன்ன எக்ஸாம்பிள் அதே தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாரு. மேலே மணி விட்ராவலில் ஆல் த 5 ஸ்டெப்ஸ் must be completed fully or none of the step is completed. Suppose if the transaction gets failed after step 3. ஸ்டெப் 3யோட என்ன ஆயிடுச்சு, டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருச்சு. அப்போ என்ன ஆகும், பேலன்ஸ் அப்டேட் ஆகுமா? ஆகாது. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான். சரி, இது எழுதலாம் ஆமாம். எக்ஸாம்பிளா போட்டு. இதே தான், இதுதான் எக்ஸாம்பிளே. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நடந்தால் மட்டும்தான் இது வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லாட்டி என்ன ஆயிரும்னா இந்த டிரான்சாக்ஷன் மொத்தமே இன்கன்சிஸ்டன்ட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் அட்டாமிசிட்டி. ஓகேவா? சரி, ஓகே. ஓகேவா? அடுத்து கன்சிஸ்டன்சி. ஓகேவா? ம். அப்புறம் இது கன்சிஸ்டன்சினால ஒன்றுமே இல்லை. இது வந்து அட்டாமிசிட்டிலேருந்து ஒரு டிரைவ் ஆகிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இங்கே நம்ம சொன்னோம்ல, இது ஒன்று ஃபுல்லாக நடந்து முடிக்கணும், இல்லை நடக்கவே கூடாதுன்னு சொன்னோம்ல, அதே தான் இங்கே சொல்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம இங்கேருந்து பேலன்ஸ் செக் பண்ணுறோம். அப்படி பேலன்ஸ் இருக்குது, 100 ரூபா இருக்குன்னா தானே வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி 100 ரூபாய் இல்லைன்னா இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போகுமா? போகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்தடுத்தது கன்சிஸ்டண்டாக நடக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. திருப்பி அதே எக்ஸாம்பிளை எழுதலாம். இங்கே என்ன எழுதுறோம், விட்ராவல் ஆப்ரேஷன் இந்த பேலன்ஸ் மஸ்ட் பி அப்டேட்டட். அதாவது நீ விட்ரா பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸை திருப்பி அப்டேட் பண்ணணும்ல, அது ஒருவேளை கன்சிஸ்டண்டாக நடக்கலைன்னா இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதனால இதுக்கு பேர் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஐசோலேஷன். என்ன அதான் டேட்டா. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அடுத்த டிரான்சாக்ஷன் நடந்துக்கினே இருக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூன்சி. அது இந்த எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் வந்து அது சிஸ்டம். ஏடிஎம். ஆமாம். அதே தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, இன் டேட்டாபேஸ் சிஸ்டம் வேர் மோர் தென் ஒன் ட்ரான்சாக்ஷன் ஆர் பீங் எக்ஸிக்யூட்டட் இன் அ பேரல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐசோலேஷன் ஸ்டேட் ஆல்சோ கேரிட் அவுட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இஃப் இட்ஸ் ஒன்லி ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ வந்து நீ இது வந்து ஏடிஎம்ல நடக்கிற ப்ராசஸா? கரெக்டாக? இது வந்து ஏடிஎம் நடக்கிற ஆமா. ப்ராசஸ். இப்போ நீ என்ன பண்ணுற, அதே இது ஒரு பேங்க். இங்கே உள்ள எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இஃப் அ பேங்க் மேனேஜர் செக்கிங் த அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கஸ்டமர், the manager should have see the balance either before withdrawing or money. Okay. This will make sure that each individual transaction completed with any other dependent transaction will get the consistent. Any failure to any transaction will not affect the other transaction. In this case, hence it makes all the right. இப்போ வந்து இது ஏடிஎம் நடக்கிற ப்ராசஸ். கரெக்டாக? இப்போ வந்து நீ பேங்க்குக்கு போய் இதே இதை ஏடிஎம் போய் விட்ரா பண்ணாமல் பேங்க்குக்கு போய் ஒரு டைமில் இன்னொருத்தர் உங்கள் நான் நீ சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், நீ வந்து இப்போ ஏடிஎம் போகிறேன்னு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் பேங்க்குக்கு போய் இதே அக்கௌண்ட்லேருந்து அந்த 100 ரூபாயை விட்ரா பண்ண போகிறாங்க. ஓகேவா? பேங்க்குக்கு போய் பண்ண போகிறாங்க. அப்போது என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், தனித்தனி டிரான்சாக்ஷனாக ஒரு இதுவாக ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணணும். இது தனியாக இதை தனியாக கன்சிடர் பண்ணணும். அப்போது இது இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதோட பேலன்ஸ் அப்டேட் ஆகணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட பேலன்ஸ் அப்டேட் ஆகணும். கரெக்டாக? ரெண்டுமே அட் டைமில் நடக்க முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சாதான் ஐசோலேட்னா என்ன? ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ப்ரோ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. டொக் 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 டொக். இது ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ. ஆ. ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒரே சேனல் மட்டும் முடிக்கிறேன். இது காத்து ஒரே நிமிஷம். ம். கேக்குதா ப்ரோ? கேக்குது. சொல்லு ப்ரோ. இது சொல்லு ப்ரோ. ஐசோலேஷன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, ஐசோலேஷன்னா ஒன்றுமே இல்லை.
எப்போவாச்சும் ஒரு மோர் தென் ஒன் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 2 டிரான்சாக்ஷன் தனித்தனியாக, அதாவது இந்த இப்போதைக்கு இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி இந்த சிஸ்டம் வந்து ஆக்ட் பண்ணுமா. அப்போ என்ன ஆகும், இந்த ஏடிஎம் நடக்கும்போது ஏடிஎம் எடுத்துகிட்டு இதோட கடைசி பேலன்ஸ் விட்ரா ஆகி கடைசி பேலன்ஸ் அப்டேட் ஆகும்ல. இந்த பேலன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து தான் இந்த T2ங்கிறது எடுத்துக்கும். இதுலேருந்து இதில் உள்ள பேலன்ஸை தான் இந்த T2ங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் முடியும் போதும் அதுலேருந்து ஒரு அவுட்புட் டேட்டா இருக்கும்ல, அந்த டேட்டா வந்து இன்னொரு மற்ற டிரான்சாக்ஷனுக்கு கன்சிஸ்டண்டாக பாஸ் ஆகணும். கரெக்டாக. இப்போ இன்கேஸ் இந்த ப்ரோ இல்ல ப்ரோ டிரான்சாக்ஷன் ஒரே ஒன் நிமிஷம் வந்து ஒரே நிமிஷம் இல்ல ப்ரோ புரியல ப்ரோ எனக்கு. இல்ல இப்போ சிம்பிளாக நான் ஒன்றே ஒன்று ஒரு சொல்லலாம். இவர் T1னும் இப்போ T1 ஒரு ப்ராசஸ் நடக்குது, T2ன்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது ரெண்டுமே ஒன்று இதில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. இதில் நடக்கிற சேஞ்சஸ் சரி வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணுறேன்னா, இதை தனியாக ஐசோலேட் பண்ணி இதை நடத்துகிறேன். ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இந்த டெலிவரியில ஃபோன் பண்றாங்க ஃபிளிப்கார்ட்ல ஒரே நிமிஷம். ஐசோலேஷன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த 2 டிரான்சாக்ஷன் இருக்குது கரெக்டாக. T1 T2 2 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா, இதில் நடக்கிற ஆ சேஞ்சஸ் வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது சேஞ்சஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும் கரெக்டாக, மொத்தமாக முடியாமல் நடுவில் ஏதாச்சும் ஆ சேஞ்ச், அந்த பாதியில சேஞ்ச் வந்து நிக்குது. இது அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஐசோலேட்னா என்ன, தனிமைப்படுத்தி வைக்கிறது தானே. ஐசோலேட்னா தனிமைப்படுத்துறது. அந்த மாதிரி 2 டிரான்சாக்ஷனுமே தனித்தனியாக நடக்க விடுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்ன, ஐசோலேஷன். ஓகேவா. இது என்ன ஆகும்னா, ஓகே. சிம்பிளாக ஒரு ஒரு டிரான்சாக்ஷனும் இது அஃபெக்ட் பண்ணாது, இது அஃபெக்ட் பண்ணாது, அவ்வளோதான். நோ டிரான்சாக்ஷன் will affect the existence of any other transaction. அவ்வளோதான், இதுதான். இது ஓகேவா. எக்ஸாம்பிள் சொல்லு ப்ரோ. எக்ஸாம்பிள் இங்கே பாரு. இப்போ பேங்க் மேனேஜர்ஸ் செக்கிங் த அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கஸ்டமர். இப்போ வந்து ஒரு பேங்க் மேனேஜர் வந்து உன்னோட பேலன்ஸ் செக் பண்ணுறாரு, உன்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறாரு. அவருக்கு என்ன காமிக்கணும், ஒன்று நீ காசு வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள காசு காட்டணும், இல்லை காசு வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் உள்ள காசு காட்டணும் பேலன்ஸில். ஓகேவா. திஸ் வில் மேக் ஷுர் தட் ஈச் இன்வெல்டர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த மாதிரி நீ வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கப்போ உள்ள காசு கேட்டாலும் பிரச்சனை, இல்லை வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள காசு காட்டினாலும் பிரச்சனை. கரெக்டாக. அந்த மாதிரி நடுவில் ஸ்டேட் அஃபெக்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து அந்த டிரான்சாக்ஷன் பிரச்சனையாக இருக்கும். அதனால ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், இல்லை இன்னொரு டிரான்சாக்ஷன் அது நடந்து முடிச்சதுக்கப்புறம் உள்ள பேலன்ஸை காட்டினா தான் எல்லா டிரான்சாக்ஷனும் கரெக்டாக ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா அந்த டேட்டாலாம் கன்சிஸ்டண்டாக இருக்குமா. எனி ஃபெயிலியர் டு எனி டிரான்சாக்ஷன் will not affect the other transaction. இப்போ இன்கேஸ் இந்த டிரான்சாக்ஷன் 1 ஃபெயில் ஆச்சுனாலுமே அது வந்து டிரான்சாக்ஷன் 2 அஃபெக்ட் பண்ணாது. கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. அதான் ஐசோலேஷன். ஓகே ஓகே ப்ரோ டியூரபிலிட்டினா ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ திருப்பி ஃபோன் பண்றாங்க ஒரே நிமிஷம். ஓகேவா. ரெக்கார்ட் பண்ணு. அடுத்து வந்து டியூரபிலிட்டி. ஒன்று ஃபர்ஸ்ட் அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், அடுத்து டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. இன்கேஸ் அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து அது திருப்பி அந்த சிஸ்டமை திருப்பி ரெக்கவர் பண்ணணும். அதுதான் டியூரபிலிட்டி. ஓகேவா. இன்கேஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதில் வந்து அந்த சிஸ்டம் வந்து ரெக்கவர் ஆகணும். அதான் சிம்பிளாக டியூரபிலிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரே எப்படின்னா, நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ இந்த அட்டானமசிட்டி சொன்னல ப்ரோ, ம், இந்த அட்டாமசிட்டியும் அந்த நம்ம செகண்ட் ஒன் பார்த்தோம்ல ம், கன்சிஸ்டன்சியும் ம், ம், இதோட ம். இதோட கண்டினியூஷன் தானே ப்ரோ அது செகண்ட் எல்லாமே ஒன். எல்லாமே ஒன்று ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். எல்லாமே சேம் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா. எதுவுமே தனித்தனியாகலாம் கிடையாது. ஓகேவா. சரி ப்ரோ அப்போ இந்த இப்போ எக்ஸாம்பிள் எழுதணுமா சேர்த்து இல்ல 3 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதுமா ப்ரோ? நம்ம எக்ஸாம்பிள் சேர்த்து இன்கேஸ் பெருசாக கேட்டானா, பெரிய கொஸ்டினாக கேட்டானா எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கும் எக்ஸாம்பிள் எழுதுறது பெட்டர். நீ இது ஒரே எக்ஸாம்பிள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா மார்க் வரும். ஓகேவா. சரி ஓகே. டியூரபிலிட்டினா என்ன சொன்னால், இன்கேஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற இது அந்த சிஸ்டமுக்கு இருக்கணும். இது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ நீ வந்து ஏடிஎம் போகிற, காசு எடுக்கிற, காசு உன் கையில் வந்துருச்சு, வந்தோடனே என்னாச்சு, அந்த ஏடிஎம் மிஷின் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஏடிஎம் மிஷின் கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ உன்னோட சிஸ்டமில் உன்னோட பேலன்ஸ் அப்டேட் ஆயிருக்குமா? அப்டேட் ஆமா. ஆயிருக்காது. கரெக்டாக. அதனால அந்த மாதிரி கிராஷ் ஆனாலுமே சிஸ்டம் ரெக்கவர் ஆகி உன்னோட பேலன்ஸை அப்டேட் பண்ணணும். அதுக்கு அதுக்கு என்ன வச்சுருக்கோம்னா, இந்த சிஸ்டம் எல்லாமே என்ன ஆகும், ஒரு ஒரு டிரான்சாக்ஷனோட லாக்ஸ் வச்சுருக்கும். அதோட எப்போ ஃபெயிலியர் ஆச்சு எல்லாத்துக்கும் ஒரு லாக் இருக்கும். இப்போ இந்த இந்த டைமில் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு, இந்த சிஸ்டமில் இவ்வளோ இந்த டைமில் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, இதில் எல்லாமே வச்சுருக்கோம்னா. ஸோ இந்த என்னெல்லாம் இந்த லாக் வச்சுருக்கோ இந்த லாகை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அது வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிக்கும். அப்போ எப்போ சிஸ்டம் ரெக்கவர் ஆகுதோ அது டக்குன்னு என்ன பண்ணிடும், உன்னோட பேலன்ஸை அப்டேட் பண்ணிடும். இதுக்கு பார்த்தா டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா சிம்பிளாக என்ன ஃபெயிலியர் நடந்தாலும் திருப்பி ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அதான் டியூரபிலிட்டி. ஓகேவா. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ இப்போ வந்து ப்ரோ ஒரே நிமிஷம். இப்போ இப்போ ஒரு ரெக்கவர் ஆச்சுன்னா அது திருப்பி ரெக்கவர் ம், ஆகணும். ம். அது ஏதாவது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ரெக்கவர் ஆகணும் திருப்பி ம், ஆட்டோமேட்டிக்கா. ம். அதுக்கப்புறம் வந்து இது என்ன ப்ரோ லாக் ஆஃப் ஈச் டிரான்சாக்ஷன்னா? லாகுனா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நீ லாகுனா என்னது, லாகுனா ஒரு ரெக்கார்டு. இப்போ நீ வந்து இத்தனை மணிக்கு கிளாஸ் வந்த, இத்தனை மணிக்கு கிளாஸ் மியூட் போட்ட, இத்தனை மணிக்கு கிளாஸ் லீவ் ஆன, இது எல்லாத்தையுமே ஒரு டேட்டாவாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல. அதுதான் அந்த ஆமா. லாகு. அதே மாதிரி அங்கே வந்து இந்த இந்த டைமில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, இந்த டைமில் இந்த ஃபெயிலியர் நடந்துச்சு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் லாக் இருக்கும். அந்த லாக் இருந்து. சிஸ்டம் இந்த ம்,
அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆகி சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் நம்ம எப்போ காசுலாம் வித்ட்ரா பண்ணி எப்போ பேலன்ஸ் இதாகும்னு சொல்லிட்டு அது லாக் ஆல்ரெடி லாக் டிரான்சாக்ஷன் எல்லாமே சேவ் இருக்கும். ஆயிருக்கும். அந்த லாகை வச்சு அது ரெக்கவர் ஆயிக்கும். ஓகேவா? ஓகே. இது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இது நடக்குமா ப்ரோ இந்த ஆமா லாக் ஆமா ப்ராசஸ்? ஆமா ஆமா. சரி. அடுத்தது வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட். இது ஒரே ஒரு தான், ஈஸி தான். இதில் வந்து என்னெல்லாம் ஸ்டேட் இருக்குன்னா ஆக்டிவ், ப்ரோ இது பார்ஸ். அவள் தான் ப்ரோ, இது இல்லாம இல்ல ப்ரோ, இது இல்ல ப்ரோ, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நமக்கு இல்லையே ப்ரோ இது. நம்ம ரெகுலேஷனில் கேட்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேணாட்டி வேணாம், எனக்கு பிரச்சனை. வேணாம் ப்ரோ நமக்கு தான் இல்லையே ப்ரோ, நம்ம இருக்கிறதே நான் படிக்க மாட்டேன் ப்ரோ இது. ஐ மீன் நமக்கு இல்லைன்னா நம்ம படிக்கும்போது இதை வச்சு தானே படித்தோம், இந்த கொஸ்டின் வச்சு தான் படித்தோமே தவிர இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இப்போ புதுசாக வந்தது. பிரச்சனை இல்லை, உனக்கு வேணாட்டி இல்ல வேணாம். ப்ரோ, அப்போ எக்ஸாம்ல வரும்போது இது படிச்சியா ப்ரோ நீ? ஆமாம், இது எல்லாமே நான் எப்படி படிப்போம்னா, நாங்கள் எக்ஸாம் வரும்போது இதான் இங்கே கொடுத்துருக்கா, என்னெல்லாம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கோ இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு போவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதா, இந்த மாதிரி இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மூணாக பிரிக்கிறாங்களா? என்ன பிரிக்கிறாங்க? ஆமா. ஒன்று டிரான்சாக்ஷன், இன்னொன்று கன்கரன்சி கண்ட்ரோல், இன்னொன்று ரெக்கவரின்னு பிரிக்கிறாங்களா? இந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து மூணாக பிரியுதுன்னா இதுதான் ட்ரிக். யூனிட் வந்து மூணாக பிரியுதுன்னா இதில் வந்து மூணுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு ரெண்டு நல்லா படிச்சா போதும், கன்ஃபார்ம் அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வரும். அவ்வளோதான். சரி ப்ரோ, இப்போ எனக்கு இப்போ இப்போ ஒரு ஆசிட் ஸ்டேட் படிக்கிற ப்ரோ, அது ஒரு 8 o'clock ஆரம்பிக்கிற, அது எத்தனை மணி ப்ரோ படிச்சு முடிப்பேன் அந்த ஒரு கொஸ்டினை? சும்மா அப்படியே ரீட் பண்ணிட்டு விட்டுரு, அவ்வளோதான். இல்ல ப்ரோ, நான் நீ படிக்கும் போது கேக்குறேன் ப்ரோ. இப்போ நீ எக்ஸாம்பிள் அதான் படிக்கிறேன்னா அது எப்படி நான் ப்ரோ? என்ன பண்ணுவேன், ரீட் பண்ணுவேன். இதுனா இதுனா இதான் தெரிஞ்சுட்டு, அதில் ஆசிட்னா நான் வந்து இப்படி நான் வச்சுப்பேன், என்ன வச்சுப்பேன். இப்போ ஆசிட் ப்ராப்பர்ட்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அட்டாமிசிட்டினா ஃபஸ்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்டாமிசிட்டினா ஒரு லைன், எனக்கு என்னென்ன லைன் வரும், ஃபஸ்ட்டு ஃபுல்லி கம்ப்ளீட்டாக இருக்கணும், இல்லை கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வரும். கம்ப்ளீட்டாக ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு லைன் வருமா. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவேன். அடுத்து கன்சிஸ்டன்சிக்கு என்னென்ன வரும், ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அப்டேட் ஆகணும், அப்போ தான் கன்சிஸ்டண்டாக இருக்கும், அது கன்சிஸ்டன்சி எழுதுவேன். ஐசோலேஷனா ரெண்டு டிரான்சாக்ஷனும் ஒன்று டிபெண்டாக இருக்கக்கூடாது, ரெண்டு தனித்தனியாக நடக்கணும், அது ஐசோலேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடுவேன். டியூரபிலிட்டினா ஃபெயில் ஆனால் ரெக்கவர் ஆகணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடுவேன். இந்த மாதிரி லாக் வந்து வச்சுக்கணும் சொல்லி எக்ஸாம்பிள் எழுதிடுவோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிட்டா போதும். நான் கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிட்டு கடைசியில் எக்ஸாம் போகும்போது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, எக்ஸாம் போகும்போது ஒரு பேஜாக ஃபாஸ்ட்டாக திருப்பும்போது என்ன பண்ணுவேன், இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குல்ல, இந்த கீ பாயிண்ட்ஸ் இதை மட்டும் நீ வச்சுப்பேன். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே எழுதுறதா நான் கதை, அங்கே நான் எழுதுறதா கதை. இதுனா என்ன, இதுனா படிச்சுட்டு போயிடும், அவள் தான் அதை வச்சு எழுதிருவியா ப்ரோ? டயக்ராம் இருந்தால் இன்னும் பெட்டர். டயக்ராம் எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா உன்னால் பேஜ் ஃபில் பண்ண முடியும். இப்போ நீ இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்து வச்சுக்கேன், இந்த அட்டாமிசிட்டி எழுதுனேன்னா நான் இதை ஒரு பேஜுக்கு எழுதுவேன். அட்டாமிசிட்டி மட்டும் ஏன்னா என்ன பண்ணுவேன், ஒரு 3 பாயிண்ட் மேலே போட்டுருவேன், மேலே போட்டு பாதி பேஜை ஃபில் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், மிச்ச பாதியை ஃபுல்லாக எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன். இந்த மாதிரி அப்போ 4 ஸ்டேட் 4 எழுதுவியா ப்ரோ? ஒரு பேஜில் மேக்ஸிமம் 5 லைன் அவ்வளோதான் எழுதுவேன் மேக்ஸிமம். சரி, இப்போ இதுக்கப்புறம் வேற என்ன ப்ரோ கொஸ்டின் யூனிட்ல நம்ம என்னது பார்த்துருக்கோம்? சீரியபிலிட்டி, அப்புறம் இது இப்போ இதுவும் பார்த்துட்டோமா, இதுவும் பார்த்துட்டோம். இதுல இருந்து ரெக்கவரி இருக்கு, ரெக்கவரி ஏரிஸ் இருக்கு. இதுல வந்து இது பார்த்துட்டு இது ரெண்டுமே பார்த்துட்டோம். இதுல வந்து இந்த மல்டிபிள் கிரானுலாரிட்டின்னு மட்டும் ஒன்று இருக்கு. அதாவது இந்த டாபிக் படி பிரிச்சோம்னா இது வரைக்கும் இப்போ இந்த 3 கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்ல, அதில் இந்த பாட்டில் கேட்டது எல்லாமே பார்த்துட்டோம், ஓகேவா? அதே மாதிரி இந்த பாட்டில் கேட்டது எல்லாமே பார்த்துட்டோம். ஒன்று பார்க்கல, என்னன்னா இந்த மல்டிபிள் கிரானுலாரிட்டி லாக்கிங் இது மட்டும் பார்க்கல. இந்த பாட்டு நம்ம பார்க்கவே இல்லை, தேர்ட் பார்ட் நம்ம பார்க்கவே இல்லை. மல்டிபிள் கிராண்ட் லாக்கிங் கேட்டு தேர்ட் பார்ட் தான் கேட்டானா? அப்படி கேட்க மாட்டான். இப்படி இன்கேஸ் மல்டிபிள் கிரானுலாரிட்டி லாக்கிங் கேட்டானா இது வந்து ஒரு குட்டி கொஸ்டின் தான், மல்டிபிள் கிரானுலாரிட்டி லாக்கிங். இது கூட மேலே இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பான், லாக்கிங் ப்ரோட்டோகால் 2 ஃபேஸ் லாக்கிங். அதான் எப்படி கேட்பானா, இதுலேருந்து ஒரு கொஸ்டின், இப்போ கொஸ்டின் எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், ஆர் செகண்ட் பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், இல்லை செகண்ட் பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், இல்லை தேர்ட் பார்ட்லேருந்து ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன்று, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி முடிய போகுது ப்ரோ. சரி 10 நிமிஷம் போடு ப்ரோ. ஓகே சரி ப்ரோ.